எல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தலைமுறைகளுக்குள்ளாய் இறங்குகிறவர், உன் சந்ததியின் மேலே நாவியும் உன் சந்தானத்தின் மேலே நாவியும் ஊற்றுவேன்னு சொல்கிறவர், நம்முடைய தலைமுறைகளுக்குள்ளாய் ஊடுருவுகிற ஆவியானவர். Thank you, Holy Spirit. தலைமுறை தலைமுறையாய் போற்றப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர். உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரராயா. ஷாபா ராபா பாமா 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 காமா லாஷா லாஹான் ராபா பாபா 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 லோஷா கட்டாரா மாமா ரேலே ஹெஷாகா ராபா பாபா ரே பெஹேன் சலாபா ராபா காபா ராபா பாபா பாமா மாமா ஷாபா ராபா லா கட்டாரா பாகா ராபா காராபா ஷாரா மாலா ரேகலே பெரேலே பெஷாரா மாமா re boho kradala ma shekradala ma re be ya ba 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 riba shalama karaba la ba raba la ba raba lita raba kaba ba 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 lialama hasheka rama mama mama raba kaba ba mama mama ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சடங்காச்சாரமா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதுக்காக நான் வரல. அந்த மனநிலை ஒரு வேலை என்கிட்ட இருந்தா அதை மாத்திருங்க. நான் வெறுமையாய் வீடு திரும்ப கூடாது ஆண்டவரே. உன் உள்ளத்துல இருந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறிடுங்க ஆண்டவரே. நான் வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு காட்டு எருமையை அடிச்சு தம் பிள்ளைகளுக்கு பசி தீர்க்குமா சிங்கங்கள்? தான் குட்டிகளை காப்பாத்துறதுக்கு எத்தனை உயிரை வேணா எடுக்கிறதுக்கு அது துணியும். ஆனா அப்படிப்பட்ட மிருகமே சம்டைம்ஸ் பசியா கிடக்குமா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். பசியா கிடக்காது, பசியா விடாத அந்த சிங்கங்கள். ஒருவேளை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற ஒரு நபருக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. அவரை முழுமையா முழு இருதயத்தோடு தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் எந்த குறைவும் வைக்க மாட்டார். அவர் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னன்.
இளைப்பாறுதலுக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். நீங்க செய்கிற காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் உங்க மேல கோபமா இல்லை. நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து அவர் உங்க மேல வருத்தமாலாம் இல்லை, கோபமாவும் இல்லை. அவர் பரிதாபப்படுகிறார். இளைப்பாறுதலற்று ஒரு ரெஸ்ட் இல்லாம மனதில் ஒரு பெரிய இளைப்போட ஓடிக்கொண்டிருக்கிறத பார்த்து அவர் பரிதாபம் படுவார். இவனுக்கு நான் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I'll give you rest. மோசே ஒரு 10 லட்சம் பேரை கூட்டிட்டு அவர்களுடைய வார்த்தை, அவர்கள் ஒவ்வொன்றும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவர் அவங்களை குறித்து சாட்சி சொல்றார். ஒரு பெரிய பிரஷர், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தலைவன் 30 லட்சம் பேரை சுமந்து சீனாய் மலை நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்பெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்பெல்லாம் அவர் கொடுக்கிறது இளைப்பாறுதல் மட்டும்தான். அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்கும். அந்த ரெஸ்ட் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். அவர் முதலாவது எதிர்பார்க்கிறது இளைப்பாறுதல். I'll give a rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ராபா ஷாகா ராபா ராபா லாகா தாரா மாமா மாமா. நிறைய குப்பைகளை தான் நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். முக்கியமானதெல்லாம் கிடையாது, குப்பைகள் தான் அதிகமாக நம்ம சுமக்கிறோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியான இடத்துல அந்த மூடைகளை எல்லாம், அந்த பாரத்தை எல்லாம், உங்களை அழித்து கொண்டிருக்கிற கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் இங்க வச்சுட்டு போங்க. ஆண்டவரே, நான் என் பாரத்தை எல்லாம் நான் உங்க மேல வச்சிருக்கேன். ஆண்டவரே, நான் சுமக்க விரும்பல. நிறைய பேர் ஜெபம் பண்ணி இந்த பாரத்தை வச்சுட்டு போகும்போது கையோட தூக்கி போயிடுவாங்க. ஆண்டவரே, நான் வச்சுட்டேன், என் பாரத்தை எல்லாம் நான் உங்க கையில கொடுத்துட்டேன், நீங்க அதை வாங்கிட்டீங்க, இப்போ என் கையை பார்க்குறேன், நான் வெறுமையா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்குள்ள அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, நான் கொண்டு வந்த பாரத்தை எல்லாம் நான் உங்க கையில கொடுத்துட்றேன். ஆண்டவரே, என் கை இப்போ வெறுமையா இருக்கு, நான் வெறும் கையோட வீடு திரும்புறேன். எங்க வெறும் கை இருக்கோ அங்க நிறைவு வந்துடும். நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்துல புதிதான திராட்சரசம் ஊற்றப்பட முடியாது. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே
இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே